சந்திரனில் பருத்தி செடிகளை வளர்த்த நாடு எது? ஏ சீனா, பி இந்தியா, சி அமெரிக்கா, டி ரஷ்யா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ சீனா. எலிக்கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ குஜராத், பி கோவா, சி ராஜஸ்தான், டி பீகார். சரியான பதில் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். சர்க்கரை தன்மை இல்லாத பழம் எது? ஏ வாழைப்பழம், பி மாம்பழம், சி திராட்சை பழம், டி நாவல் பழம். சரியான பதில் ஆப்ஷன் டி நாவல் பழம். பழங்கள் காய்கறியில் இல்லாத ஒரே வைட்டமின் எது? ஏ வைட்டமின் பி, பி வைட்டமின் டி, சி வைட்டமின் சி, டி வைட்டமின் ஏ. சரியான பதில் ஆப்ஷன் பி வைட்டமின் டி. கருப்பு ரோஜா எங்கு அதிகமாக காணப்படுகிறது? ஏ துருக்கி, பி இந்தியா, சி ரஷ்யா, டி சிங்கப்பூர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ துருக்கி. இந்தியாவில் முதலில் எந்த நகரத்தில் மின்சாரம் வந்தது? ஏ டெல்லி, பி கொல்கத்தா, சி மும்பை, டி குஜராத். சரியான பதில் ஆப்ஷன் பி கொல்கத்தா. உலகின் மிகப்பெரிய புத்தர் சிலை எந்த நாட்டில் உள்ளது? ஏ மியன்மார், பி ஜப்பான், சி சீனா, டி தாய்லாந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா. யானையின் தும்பிக்கையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் வைக்கலாம்? ஏ 8 லிட்டர், பி 15 லிட்டர், சி 25 லிட்டர், டி 12 லிட்டர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 8 லிட்டர். எந்த காய் அதிக நாட்கள் கெட்டுப் போகாமல் இருக்கும்? ஏ சுரக்காய், பி கத்தரிக்காய், சி அவரைக்காய், டி பூசணிக்காய். சரியான பதில் ஆப்ஷன் டி பூசணிக்காய். ஆதார் கார்டு முதலில் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது? ஏ குஜராத், பி டெல்லி, சி மகாராஷ்டிரா, டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். ஆதார் கார்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஏ 2012, பி 2010, சி 2015, டி 2009. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஆதார் கார்டு அட்டை முதலில் கொடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஏ 2012, பி 2010, சி 2015, டி 2011. சரியான பதில் ஆப்ஷன் பி 2010. இந்தியாவில் இளஞ்சிவப்பு வாழைப்பழம் எந்த மாநிலத்தில் அதிகம் காணப்படுகிறது? ஏ கர்நாடகா, பி குஜராத், சி கேரளா, டி தமிழ்நாடு. சரியான பதில் ஆப்ஷன் சி கேரளா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். மனிதனின் கண் எத்தனை டிகிரி வரை சுழலும்? ஏ 120 டிகிரி, பி 360 டிகிரி, சி 90 டிகிரி, டி 180 டிகிரி.
இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். பூனையை கடவுளாக வணங்கும் நாடு எது? ஏ உகாண்டா, பி எகிப்து, சி சிலி, டி ஈரான். சரியான பதில் ஆப்ஷன் பி எகிப்து. அதிக நிலவுகள் கொண்ட கிரகம் எது? ஏ வியாழன், பி வெள்ளி, சி சனி, டி நெப்டியூன். சரியான பதில் ஆப்ஷன் சி சனி. சனி கிரகத்தில் மொத்தம் எத்தனை நிலவுகள் உள்ளன? ஏ 146 நிலவுகள், பி 55 நிலவுகள், டி 96 நிலவுகள், டி 196 நிலவுகள். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 146 நிலவுகள். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலவு எந்த கிரகத்தில் உள்ளது? ஏ புதன், பி வெள்ளி, சி சனி, டி வியாழன். சரியான பதில் ஆப்ஷன் டி வியாழன். மிக உயரமான மர இனம் எது? ஏ ரெட்வுட், பி தென்னை, சி பைன், டி தேக்கு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ரெட்வுட். தன் தலையை 270 டிகிரி வரை சுழற்றும் பறவை எது? ஏ பருந்து, பி கழுகு, சி காகம், டி ஆந்தை. சரியான பதில் ஆப்ஷன் டி ஆந்தை. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். பூமியின் சகோதரி கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? ஏ செவ்வாய், பி சனி, சி வீனஸ், டி நெப்டியூன். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிப்பது உடலுக்கு நல்லது? ஏ 10 முதல் 12 முறை, பி 4 முதல் 6 முறை, சி 4 முதல் 7 முறை, டி 6 முதல் 8 முறை. சரியான பதில் ஆப்ஷன் டி 6 முதல் 8 முறை. தன் கண்களை அசைக்க முடியாத பறவை எது? ஏ ஆந்தை, பி கழுகு, சி பருந்து, டி புறா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆந்தை. உயரமான மனிதர்கள் கொண்ட நாடு எது? ஏ பிரேசில், பி பிரான்சு, டி நெதர்லாந்து, டி கனடா. சரியான பதில் ஆப்ஷன் சி நெதர்லாந்து. பளபளப்பான பொருட்களை திருடும் பறவை எது? ஏ கிவி பறவை, பி கிளி, சி பருந்து, டி காகம். சரியான பதில் ஆப்ஷன் டி காகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 3 கிவ்வே கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 3 கிவ்வே கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்டு கிவ்வேக்கான ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிவ்வேக்கான ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு வந்து சரியாக பதிலளிக்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வந்து சோனி ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம்.
அதுதான் இந்த வீடியோட கிவ்வே ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கிவ்வே ரூல்ஸ் என்ன சொல்லிடுறேன். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டேட் வந்து டிசம்பர் 15 இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாள், அதாவது டிசம்பர் 25க்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சோனி ஹெட்ஃபோனை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் சரியான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து நம்ம சிறப்பு பரிசு நான் கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோட மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ், கிவ்வே ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தோன்னா சோனி ஹெட்ஃபோன் தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். இதோட ரூல்ஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன். இது வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுற வந்து டிசம்பர் 15 இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக 10 நாள், அதாவது டிசம்பர் 25க்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து 10,000 வியூஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டு 10,000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். ஒருவேளை இந்த வீடியோ 10,000 வியூஸ் போகல அப்படின்னா இந்த கிவ்வே வந்து எலிஜிபிள் ஆகுது, கிவ்வே வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி வியூஸ் போயிருச்சு அப்படின்னா கமெண்டில் சரியாக பதில் வச்சிருக்க ஒரு ஆளை ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சோனி ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜிகே ரிலேட்டிவாக நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருப்பா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வந்து கிவ்வேல ஜாயின் பண்ண மாட்டீங்க. கீழே வந்து கமெண்டில் பதிவு செய்து நீங்கள் கிவ்வேலையும் ஜாயின் பண்ணுங்கள், ப்ரைஸையும் வின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம இன்னொரு ஜிகே வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.